எடப்பாடி பழனிசாமி விசஸ் சம்பத்குமார் போட்டியிட்ட எடப்பாடி தொகுதி. எஸ்ஐஆருக்கு முன்னாடி 2,93,749 வாக்காளர்கள் இருந்தாங்க. இப்போ 2,67,374 வாக்காளர்கள் இருக்காங்க. அடுத்ததா செல்லூர் ராஜு விசஸ் செல்லம்மாளுடைய மதுரை மேற்கு. எஸ்ஐஆருக்கு முன்னாடி 3,01,962 வாக்காளர்கள் இருந்தாங்க. இப்போ 2,72,341 வாக்காளர்கள் இருக்காங்க. அடுத்ததா திருமங்கலம் ஆர்பி உதயகுமார் விசஸ் மணிமாறன். எஸ்ஐஆருக்கு முன்னாடி 2,77,311 வாக்குகள், இப்போ 2,59,225 வாக்குகள். அடுத்ததா துரைமுருகனுடைய காட்பாடி தொகுதி. எஸ்ஐஆருக்கு முன்னாடி 2,44,762 வாக்காளர்கள் இருந்தாங்க. இப்போ 2,15,751 வாக்காளர்கள் தான் இருக்காங்க. கடைசியா அதிக வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்ற ஐ பெரியசாமியுடைய ஆத்தூர் தொகுதி. எஸ்ஐஆருக்கு முன்னாடி 2,89,724 வாக்காளர்கள் இருந்தாங்க. ஆனா இப்போ 2,59,846 வாக்காளர்கள் தான் இருக்காங்க. விஐபி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த தேர்தலில் இந்த வேட்பாளர்கள் எல்லாம் வேற தொகுதியில கூட போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எஸ்ஐஆர் இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளிவந்ததுக்கு அப்புறமா இந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையில நிறைய மாற்றங்கள் இருக்கு. இந்த மாற்றங்கள் வரக்கூடிய தேர்தலில் இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இதே தொகுதியில போட்டியிட்டா அவங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த எஸ்ஐஆர் பணிக்கு அப்புறமா நிறைய பேர் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய தேர்தலில் இது என்ன மாதிரியான பிரதிபலிப்பை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.